விஞ்ஞானியாக வாஷிங்டனில் பணியாற்றுகிறேன். ஒரு 40 ஆண்டுகளாக வாஷிங்டனில் இருக்கிறேன். இப்போ என்னுடைய நண்பர் ராம்மோகன் வீட்டுக்கு நான் திருவண்ணாமலையில் வந்திருக்கிறேன். அங்கே வந்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன அதிர்ச்சி என்றால், ஒரு சிறுவன் குறளை எல்லாம் திருக்குறளை கையில் திருக்குறள் புத்தகம் இருக்கிறது. திருக்குறளை எல்லாம் தரோவாக படித்திருக்கிறான். எந்த குறளை கேட்டாலும் உடனே சொல்லுகிறான். அது ஒரு 7வது படிக்கும் சிறுவனிடத்தில் நான் கண்டவுடன் ஒரு ஆட்சி ஏற்பட்டது. அந்த சிறுவனை இப்பொழுது நாம் சந்திக்கலாம். சிறுவன் பெயர் ராம் பிரணவ். ராம், உங்களை நீங்கள் இன்று அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் ராம் பிரணவ். நான் படித்துக் கொண்டிருக்கேன். என் பள்ளியில் ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடா மொழிகள் இருக்குது. வெரி குட் பிரணவ். ராம் பிரணவ், இப்போ நீங்க இந்த திருக்குறள் எல்லாம் தரோவா படிச்சிருக்கீங்க. ஒரு சம்மர்ல அந்த 1330 குறளையும் படிக்கிறீங்க. அந்த அதிகாரம் என்ன கேட்டா சொல்றீங்க, என்ன பாட்டு நம்பர் கேட்டா உடனே திருக்குறளை சொல்றீங்க. அது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. குடும்பமே சேர்ந்து உங்களை உருவாக்கி இருக்கிறது. நான் அதிர்ச்சி அடைந்ததை ஒரு சிறு ஒரு சோதனை மூலம் உங்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா நான் இப்போ உங்களை நம்பர் கேட்கிறேன், அந்த குறளை நீங்க சொல்லுங்க. 24வது குறள் என்ன? 55வது குறள் என்ன? வெரி குட். அடுத்தது 90வது குறள் என்ன? ஃபேண்டாஸ்டிக். 1000 குறள் இருக்கு. 1000 நம்பர் 1000 குறள் என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தரோவா நீங்க படிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அதிகாரம் கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் என்ன அதிகாரம் கேட்டா அதிகாரம் கூட சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. 70வது அதிகாரம் என்ன? வெரி குட். சரி, அப்ப இன்னொரு அதிகாரம் பாக்குறேன் நான். 41வது அதிகாரம் என்ன? வெரி குட். இன்னொன்னு பார்க்கலாம். 18வது அதிகாரம் என்ன? வெரி குட். அடுத்தது சரி, 100 அதிகாரம் என்ன? கரெக்டா சொன்னீங்களே. இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க நான் ஒரு முதல் வார்த்தை சொன்னேன்னா அந்த குறளை சொல்லிடுவீங்களா? அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களை, இல்லையா? சரி, நான் ஒரு எப்பொருள் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்புறம் இன்னொரு குறள் கேட்கிறேன் நான். உள்ளத்தால் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். வெரி குட், வெரி குட். இன்னொரு குறள், கண்ணின்று. அந்த மாதிரி இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா குறளையும் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே அந்த குறளை சொல்றாரு. எந்த நம்பர் அதிகாரத்தை கேட்டாலும் அதிகாரத்தை சொல்றாரு. அப்புறம் எந்த நம்பர் சொல்லி அந்த குறளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு திறமை பெற்று இருக்கிற ராம் பிரணவை நான் இன்னைக்கு சந்தித்தேன். அதுல மிகவும் பெருமை அடைகிறேன். அந்த மாதிரி இந்த சிறுவர்கள் ராம் பிரணவை பார்த்து நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடா, பெங்களூர்ல இருக்கிறார். அவரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார். அதுல அந்த சம்மர் லீவ்ல டிவி பார்க்காம, செல்போன் பார்க்காம, ஐபோன் பார்க்காம, ஐபேட் பார்த்துட்டு இருக்காம திருக்குறளை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. தரோவா படிச்சுட்டு இருக்காரு. அது எல்லாருக்கும் நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். நான் உங்களை பாராட்டுகிறேன். ராம் பிரணவ், நன்றி, நல்ல வாழ்த்துக்கள். நன்றாக மென்மேலும் திருக்குறளை மனப்பாடம் செய்து உலக புகழ் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. சரி.